இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை பயணத்திலையும் நம்ம 2 விதமான யுத்த களங்களை சந்திக்கிறோம். ஒன்னு நமக்கு வெளி நடக்கிற யுத்தம், அதாவது கண்ணுக்கு தெரியிற எதிரிகளை சவால்களை ஜெயிக்கிறது. தாவீதோட வாழ்க்கையில சொல்லணும்னா கோலியாத்த வீழ்த்தினது மாதிரி. ஆனா இன்னொன்னு இருக்கு, அதுதான் அக யுத்தம். இது நமக்குள்ளேயே நடக்கிற ஒரு பெரிய போராட்டம். பழி வாங்கணுன்ற எண்ணம், கோபம், கசப்பு இதெல்லாம் ஜெயிக்க போராடுறது. நீங்களே யோசிச்சு பாருங்களேன், இதுல எது ரொம்ப கஷ்டம்? பல நேரங்கள்ல வெளியிருக்கிற கோலியாத்தை வீழ்த்துறதை விட நமக்குள்ள இருக்கிற அந்த பழி வாங்குற எண்ணத்தை அடக்கி ஆள்றதுதான் மிகப்பெரிய வெற்றியா இருக்கு. இந்த உள்ளான யுத்தத்துல தாவீது எப்படி ஜெயிச்சான் அப்படிங்கிறதுக்கு அவன் வாழ்க்கையில நடந்த ஒரு முக்கியமான சம்பவம் நமக்கு ரொம்ப அழகா சொல்லிக் கொடுக்குது. அது என்னன்னா, சவுல் ராஜா கிட்ட இருந்து தப்பிச்சு தாவீது ஒரு குகைக்குள்ள ஒளிஞ்சிருந்தப்ப நடந்த ஒரு நிகழ்வு. இங்கதி வனாந்தரத்துல ஒரு இருண்ட குகைக்குள்ள தாவீதும் அவனோட ஆட்களும் பதுங்கியிருக்காங்க. அதே நேரத்துல தேவனுடைய ஆவியாளவர் தன்னை விட்டு விலகி போனதால பொறாமையாலையும் எரிச்சலாலையும் நிரம்பியிருந்த சவுல் ராஜா தாவீதை தேடி அலைஞ்சிட்டு இருக்கான். அப்போ கொஞ்சம் ஓய்வெடுக்கலான்னு சொல்லி தற்செயலா தாவீது ஒளிஞ்சிருந்த அதே குகைக்குள்ள தனியா வரான். இத பார்த்ததும் தாவீதோட ஆட்கள் எல்லாம் அவங்கிட்ட சொல்றாங்க, இதோ பாருங்க, இதுதான் கர்த்தர் சொன்ன நாள். உங்க எதிரிய உங்க கையில கொடுப்பேன்னு சொன்னாரே, இன்னைக்கு உங்க இஷ்டப்படி அவனுக்கு செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. பழிவாங்க இதுதான் சரியான தெய்வீக வாய்ப்புன்னு அவங்க நினைச்சாங்க. ஆனா தாவீது என்ன செஞ்சான் பாருங்க, அவன் சவுல கொல்லவே இல்ல. ரொம்ப மெதுவா எழுந்து போய் யாருக்கும் தெரியாம சவுலோட சால்வையோட ஓரத்தை மட்டும் வெட்டி எடுத்தான். ஆனா அந்த சின்ன செயலுக்காக கூட அவனுடைய மனசாட்சி அவனை குத்துச்சு. அவன் இருதயம் அவனை வாதித்தது. தன் கூட இருந்தவங்களை தடுத்து நிறுத்திட்டு தாவீது சொன்ன அந்த வார்த்தைகள் ரொம்ப ஆழமானவே. நான் என் ஆண்டவன் மேல என் கைய போடவே மாட்டேன், ஏன்னா அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இதுதான் அந்த கதையோட திருப்பு முனை. யோசிச்சு பாருங்க, தனக்கு அவ்வளவு கொடுமை செஞ்ச, தன்னை கொல்ல தேடின சவுல பார்க்காம அவனுக்குள்ள இருந்த தேவனுடைய அபிஷேகத்தை தாவீது பார்த்தான். தாவீது இப்படி செஞ்சதுக்கு பின்னாடி இருந்த அந்த பெரிய கொள்கை என்ன தெரியுமா? அதுதான் தேவனுடைய அபிஷேகத்துக்கு அவன் கொடுத்த ஆழ்ந்த மரியாதை. தாவீது ஏன் சவுல கொல்லாம விட்டான்? ஏன்னா சவுலோட தப்பையோ அவன் பலவீனத்தையோ அவன் பார்க்கல. அதுக்கு பதிலா ஒரு காலத்துல தேவ அவனுக்கு கொடுத்த அந்த அபிஷேகத்தை பார்த்தா அதை கனம் பண்ணான். சவுல ராஜாவா நியமிச்சது தேவன், அப்ப அவர் அந்த பதவியிலிருந்து எடுக்கிறதும் தேவனுடைய கையில தான் இருக்குன்னு நம்பினான். அதனால கர்த்தரோட நேரத்துக்காக பொறுமையா காத்திருந்தான். இதுக்கு பேர் தான் உண்மையான ஆவிக்குரிய முதிர்ச்சி. அதாவது நம்ம கையால பழி வாங்காம தேவனுடைய நீதிய முழுச நம்பி இருக்கிற பெலன் தான் அது. இப்போ யோசிச்சு பாருங்க, அந்த ராட்சசன் கோலியாத்தை கொல்றதுக்கு தாவீதுக்கு உடல் பலமும் தைரியமும் விசுவாசமும் தேவைப்பட்டது. அது ஒரு பெரிய வெற்றி, சந்தேகமே இல்ல. ஆனா தன்னையே கொல்ல வந்த ஒரு மனுஷனை மன்னிக்கிறதுக்கு, பழி வாங்காம விடுறதுக்கு, அடேங்கப்பா, அதுக்கு அதை விட பல மடங்கு அதிகமான ஆவிக்குரிய பெலனும் சுயக்கட்டுப்பாடும் தேவைப்பட்டுச்சு. ஆமாங்க, நமக்குள்ள இருக்கிற யுத்தத்துல ஜெயிக்கிறது தான் உண்மையிலேயே மிகப்பெரிய வீரம். சரி, இதெல்லாம் பழைய ஏற்பாட்டுல நடந்த கதை. இதுக்கும் இன்னைக்கு நமக்கும் என்ன சம்பந்தம்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இதுக்கு நேரடி சம்பந்தம் இருக்கு. அதுதான் நம்ம ஒவ்வொருத்தர் மேலையும் இருக்கிற தேவனுடைய அபிஷேகம். பாருங்க, பழைய ஏற்பாட்டு காலத்துல ராஜாக்கள், தீர்க்கதரிசிகள், ஆசாரியர்கள்னு சில குறிப்பிட்ட ஆட்கள் தான் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவன் மூலமா வந்த புதிய உடன்படிக்கையோட மிகப்பெரிய கிருபை என்ன தெரியுமா? இன்னைக்கு இயேசுவ விசுவாசிக்கிற நீங்களும் நானும், நம்ம ஒவ்வொருத்தரும் பரிசுத்த ஆவியானவரால அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம். ஆமாங்க, தேவனுடைய வார்த்தை எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க. நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். இந்த அபிஷேகம் உங்களுக்கும் எனக்குமானது. இப்போ இந்த சத்தியத்தை எப்படி நம்ம வாழ்க்கையில பிரயோஜனப்படுத்திக்கிறது? எப்படி நம்மள முழுசா தேவனிடம் ஒப்பு கொடுக்கிறது? நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் தாவீத போல குகை அனுபவங்கள் கண்டிப்பா வரும். அதாவது நமக்கு தீங்கு செஞ்சவங்கள, நம்ம மனச ரொம்ப காயப்படுத்தினவங்கள, நம்ம வார்த்தையாலேயோ இல்ல செயலாலேயோ ரொம்ப சுலபமா பழிவாங்க ஒரு வாய்ப்பு நம்ம கையில கிடைக்கிற அந்த தருணங்கள். உங்களுடைய குகை அனுபவங்கள்ல நீங்க என்ன செய்றீங்க? அந்த மாதிரி நேரங்கள்ல நமக்கு முன்னாடி 2 வழிகள் தான் இருக்கு. ஒன்னு, நம்ம நாவால அவங்கள பத்தி புறம் பேசி அவங்க நற்பெயரை கெடுக்கிறோமா? சபைக்குள்ள கசப்பையும் பிரிவினையும் உண்டாக்குறோமா? இல்லன்னா தாவீத போல அவங்க செஞ்ச தப்ப பார்க்காம அவங்கக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவன் அபிஷேகத்தை மதித்து நியாய தீர்ப்ப முழுசா கர்த்தரோட கையில விட்டுடுறோமா?
நாம ஒன்ன நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். மத்தவங்கள பத்தி தப்பா பேசுறதும் பிரிவினைய உண்டாக்குறதும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவங்கள தொடுறதுக்கு சமமான ஒரு செயல். பிரியமானவர்களே, வாங்க இன்னைக்கு நாம ஒரு தீர்மானம் எடுப்போம். நாம தாவீதை போல மாறுவோம். எல்லா நியாய தீர்ப்பையும் கர்த்தருடைய கைகளில் முழுமையா ஒப்படைச்சிடுவோம். நமக்கு தீங்கு செஞ்ச சகோதர சகோதரிகளுக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவின் அபிஷேகத்தைக் கண்டு அதை மனதார கனம் பண்ணுவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக. ஆமென்.